வெல்கம் டு எஸ் டூ டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம எஸ் டூ டாக்கீஸ்ல யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா, திறந்திடு கதவே திறந்திடு இயக்குனர் சீனிவாசன் அவரை நாம நேர்ல சந்திக்க போறோம். அந்த இயக்குனரை தான் நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ இவர் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு பிறகு தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. எடுக்கிறதுக்கு பல பேர் வந்து அவருக்கு வந்து முக்கியமா சப்போர்ட்ல இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த திறந்திடு கதவே திறந்திடு அவரை வந்து சீனிவாசன் அவர்கள தான் இப்ப நமக்கு எஸ் டூ டாக்கீஸ்க்கு ஒரு இன்டர்வியூ குடுக்க வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். உங்கள சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது இந்த திரைப்படம் முதல் படம் எடுப்பதற்கு முன்னாடி உங்களுடைய அனுபவம் என்ன? நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? எஸ்2 டாகீஸ் நேயர்களுக்கு வந்து வணக்கம். சார் உங்களுக்கும் வணக்கம். ஆ இதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஸ்ரீனிவாசன். என்னோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூருங்க. இருக்கிறது ஈரோட்ல இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, என்னோட டியூஷன் ஸ்டூடெண்ட்களுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கதைகள் வந்து சொல்லுவோம். கதைகள் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த லெவல் வந்து யோசிக்கும்போது ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து உள்ள வந்தேன். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணணும். பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பெரிய படங்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற யோசனை இருந்துச்சுங்க. நம்ம பெரிய படங்களுக்கான கதைகள் வந்து தேட ஆரம்பிச்சேன். தேட ஆரம்பிச்சு அப்படி கதைகள் வந்து எழுதிட்டு ஸ்கிரிப்ட்லாம் போயிட்டுருச்சு. எப்படியாவது வந்து படம் பண்ணணும். ஒரு ஒரு டைரக்டரா வந்து உள்ள வரணும் வந்து ஆசை இருந்துச்சு. அதுக்கான வந்து நெறைய போராட்டங்களை வந்து சந்திச்சேன். ஒவ்வொரு ஒரு ஸ்டேஜும் வந்து என்னோட இது வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. அப்பதான் வந்து திறந்திரு கதவே திறந்திருன்னு ஒரு ஸ்கிரிப்ட்ட வந்து அத எடுத்தோம். ஸ்டார்ட் பண்ணோம். இந்த திரைப்படம் எடுக்கும்போது உங்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பே வந்து தயாரிப்பாளர் பொறுப்பு. அந்த தயாரிப்பாளருக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஆ திறந்திரு கதவே திறந்திருங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமமான ஒரு பட்ஜெட் தான் சார். ஏன்னா, என்னால வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசர் அணுகியோ, இல்ல ம் ஒரு அதுக்கான ஒரு தேடல வந்து என்னால வந்து பெற முடியல. என்னன்னா, என்னால ஃபேமிலி கமிட்மெண்ட் அந்த மாரி இருந்துச்சுங்க. என்னால வந்து எல்லாமே விட்டுட்டு, ஒரு ஃபேமிலிய விட்டுட்டு வந்து போய் வந்து ஒரு படத்த ஒரு இயக்குனரா வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து என்னோட இதா இல்லைங்க. அதனால வந்து நானா வந்து ஒரு ப்ரொடியூசரா வந்து உருவாக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுங்க. அதுக்காக வந்து முயற்சிகள் செஞ்சோம். அ என்னன்னா, நான் படம் வந்து கரெக்ட்டா முடிஞ்சிரும். இந்த இந்த மந்த்ல இந்த ஒரு ஒரு 6 மாசம் கேட்டகரில பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இறங்கி பண்ணணும். அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆனா இருந்த வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், ஃபேமிலி ஆகட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதனால வந்து இப்ப எங்க கூட வந்து அ உதவி பண்ண தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், நடிகர்களாகட்டும் அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எல்லா விதத்திலயும் வந்து அவைங்க ப்ராம்ப்ட்டா இருந்தனால வந்து என்னோட ம ஒரு தரமான ஒரு படத்தை வந்து குடுக்கக்கூடிய அதுக்கு இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி வந்து ஒரு இயக்குனரா வந்து, என் படத்த வந்து எல்லா விதத்திலயும் வந்து முடிச்சு, ஒரு திரைக்கு வரக்கூடிய தகுதியோட வந்து என்னோட படம் இருக்கு. உங்க கற்பனைய அழகா எடுத்துட்டு வர்றதுக்கு நீங்களே தயாரிப்பாளரா இருக்கீங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல, இதுல நடிச்ச நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்கலாம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? நீங்க நெனைச்ச மாதிரி இந்த திரைப்படம் ரொம்ப தரமா வந்திருக்கா? அது எந்த அளவுக்கு மக்கள போய் சேரும்னு நீங்க நம்புறீங்க? 100% சார். படம் வந்து பார்த்தீங்கன்னா, 100% வந்து அவ்வளோ தரமா வந்து வந்திருக்கு. இதுல வந்து எந்தவித இதுவும் வந்து ஒரு ம் என்ன சொல்றது? அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டுருக்கோம் சார். நடிச்சவங்களாகட்டும், தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு தான் அந்த படத்த வந்து முடிச்சிருக்கோம். எல்லா விதத்திலயும் வந்து ஒரு ஆடியன்ஸ் ஒரு 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 திருப்திப்படுத்தும்னு நம்புறோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமா தான் குடுத்துருக்கோம். கண்டிப்பா வந்து 100% வந்து ஒரு நல்ல படம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குங்கிறது வந்து என்னோட கான்ஃபிடன்ஸ் சார். ஸோ இந்த படம் வந்து எப்ப நீங்க வந்து திரைக்கு கொண்டு வர இருக்கிறீங்க? என்னன்னா, இங்க சின்ன படங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஸ்ட்ரகிள் இருக்கு சார். தியேட்டர்கள் கிடைக்காது. ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ மோட இருக்கணும். அத மாரி சின்ன சின்ன சிக்கல்கள் தான் இருக்கு. ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து என்னன்னா ரொம்ப போராட வேண்டியதா இருக்கு சார். ஒரு தியேட்டர் கிடைக்கிறதே வந்து அவ்வளோ ரிஸ்க்கா இருக்கு. அதனால வந்து மேக்ஸிமம் வந்து அ திரைக்கு வரணும் வந்துரும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட்டோட தான் ஓடிட்டு இருக்கோம். 100% வந்து நான் தியேட்டர்ல தான் படம் பார்க்கணும். ஏன்னா மத்த பிளாட்ஃபார்ம்லங்கிறத விட வந்து ஒரு திரைகள பார்க்கும்போது அதனுடைய அனுபவங்கள் வந்து வேற மாரி இருக்கும். அந்த அனுபவம் தான் என்னோட படத்துக்கும் கிடைக்கணுங்கிறது வந்து 100% இது கான்ஃபிடன்ட்டா இருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு முதல் படம் தான். ஆ சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல வேற இதில பண்ணியிருக்கிறோம். ஒரு கேரக்டர் ரோல் இந்த படத்தில நான் பண்ணியிருக்கிறேன். ஆ ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இப்போ என்ன பார்க்குற இந்த கெட்டப்ல இல்ல நானு. ஆக்சுவலி அது வேற ஒரு டிஃபரண்ட் ரோல்ல இருக்கும். ஆ ஒரு பிச்சைக்காரரா, இல்ல ஒரு ஒரு சாமியாரா, பிச்சைக்காரனா அப்படின்னு என்ன கேரக்டர்ன்றதே ஆ கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு வந்து ம் ஒரு ஒரு வேற ஒரு டிஃபரண்ட் ஒரு இது குடுத்துருப்போம். ஆ ஆர்டிஸ்ட் அப்படின்றது அ கண்டிப்பா வந்து பார்த்தா அது உங்களுக்கு தெரியும். திறந்திடு கதவே திறந்திடு. உங்களுக்கும் தமிழ் சினிமா திறந்து வழிவிடும்னு நாம நம்புறோம்.
நீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த படத்தோட இயக்குனருக்கு சப்போர்ட்டா உறுதுணையா இருந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி சொல்லணும் சாருக்கு. ஏன்னா, ஒரு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்ப எனக்கு குடுத்து, இங்க உட்கார வச்சு இந்த இன்டர்வியூல பேச வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒரு சில அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டா வந்தா அவன் அந்த ஆளைய தான் பார்க்கணும். இல்ல நீ எதுக்கு வந்தியோ அத பண்ணு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எல்லா இடத்துலயுமே நான் பூந்து விளையாண்டுருக்கிறேன்னு சொல்லணும் இந்த படத்துல. அ நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இதுவரைக்கும் வந்ததில்ல. ஒரு ஒரு கூட நிறுத்தியிருக்கிறாரு. "வா என் பக்கத்துல நில்லு" அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கிறாரு. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் என்னைய வந்து இவ்வளோ தூரத்துக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து அ ஒரு கரெக்டான இடம் குடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. சும்மா வந்து போற மாரி கேரக்டர்ஸ் இல்லாம, ஒரு சின்ன ஒரு ரோலா இருந்தாலும் அதில டயலாக்ஸ் குடுத்து, அ அவங்கள நடிக்க வச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு எங்கள வச்சு. இந்த படத்துடைய கதை களத்த பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கதை களன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காதல் தான் சார் கதை. ஒரு திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காதலும், திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காதல வந்து நாங்க சொல்ல வேண்டிய விதத்தில வந்து ஒரு விதமா சொல்லியிருக்கோம். அதில சின்ன சின்ன கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வந்து உள்ள வச்சிருக்கோம். ஒரு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, படம் வேற மாரி இருக்கும். நீங்க இதுவரையும் பார்த்த தமிழ் சினிமாவிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். நீங்க புதுசா இருக்கும் அந்த படம். நீங்க இதுதான் அப்படிங்க வந்து கெஸ் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். நீங்க பார்க்குற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப வரும். திரும்ப திரும்ப வரும்போது வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேற மாரி ஒரு ஒரு இது தரும். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாவும் இருக்கும். கொஞ்சம் அதிர்ச்சியாவும் இருக்குங்கிறத நம்புறோம். ஆனா நீங்க படம் பார்த்து முடிச்சுட்டு போம்போது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு படமா வந்து இது அமையுங்கிறது வந்து 100% இல்ல சார். 200% வந்து நான் என் படத்த வந்து நம்புறேன். மக்களையும் நம்புறேன். ஆதரிப்பாங்கங்கிறது உறுதியா இருக்கேன். தமிழ் சினிமாவின் சிறு முதலீட்டு தயாரித்த படங்களுக்கு, வியாபாரத்துக்கு நீங்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். அத எப்படி முறைப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி விரும்புறீங்க? சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து எங்கேயும் வியாபாரம் இல்ல சார். ஏன் வியாபாரம் இல்ல அப்டின்னா, அது வந்து முறைப்படுத்தி ஒழுங்கா ஒரு ஒரு சிறந்த முறையில வந்து வழிகாட்டுதலோ, அதனுடைய நெறிமுறைகள வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கங்களோ, அரசாங்கமோ வந்து நெறிமுறைப்படுத்தலைங்க. இப்ப நம்ம ஒரு படம் எடுத்திருக்கோம்னா, அது எங்க கொண்டு போய் யார்ட்ட குடுக்கணும்? எப்படி வந்து நம்ம அது வியாபாரம் ஆகணும்? அப்படிங்கிறது சிறந்த வழிகாட்டுதலாலாம் யாரும் இல்லைங்க. ஒருத்தரெல்லாம் ஒவ்வொருத்தரா நம்பி, 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 நம்பி நாங்க ஏமாந்தது தான் மிச்சமா இருக்கே தவிர, எங்களுக்கு சரியான தீர்வோ, சரியான வழிகாட்டுதலோ வந்து இங்கே கிடையாது. நாங்களா ஒவ்வொருத்தரா தேடி, 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 தேடி கொண்டு போய் எங்க படத்த வந்து தரமா ஒரு இடத்துல வந்து நிறுத்துறதுக்கான முயற்சிகள வந்து நாங்க எவ்வளோ போராடி ஒரு ஸ்க்ரீன்ல கொண்டு வந்து நிறுத்துறோங்கிறது வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு இந்த சங்கங்களோ, இல்ல அரசாங்கமோ வந்து ஒரு சரியான வந்து வழிகாட்டுதலோ, நெறிமுறைகள குடுத்தாங்கன்னா, இன்னும் நெறைய படங்கள் வந்து எங்கள மாரி வந்து ஆயிரக்கணக்கில் இல்லைங்க. வருஷத்துக்கே வந்து 2000, 3000 படங்கள் வந்து குப்பையா கிடக்கும். இந்த அத்தன படங்கள் வந்து தரமா இருக்கு. எல்லாருமே வந்து எல்லாத்தோட எல்லா ஆசையில தாங்க படம் எடுக்க வராங்க. யாரும் வந்து எடுத்து கோடி கோடியா சம்பாரிச்சு போடணும்னு இல்ல. ஒரு இயக்குனரா அந்த பேர வந்து பார்க்கணும்னு எத்தன இயக்குனர்கள் வந்து அப்படி இருக்காங்க. அத வந்து ஒரு நெறிமுறைப்படுத்துனாங்க அப்படின்னா, இன்னும் தரமான படங்கள வந்து வரும். இயக்குனர் சீனிவாசன் அவர் பேசுனது, அவருடைய ஆதங்கத்த நம்ம நேரடியாவே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கேத்த போல இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக வருவதற்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். எஸ்ட்ரோ டாக்கீஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார் என்னுடையது. அந்த லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டா இருக்கு. நான் இயக்குனராக இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு வந்து எஸ்ட்ரோ டாக்கீஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். என்னோட முதல் இன்டர்வியூ இது.